லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு மெக்னீசியம் கம்மியா இருக்கு அப்படின்னா வைட்டமின் டி அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா மெக்னீசியம் அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கும். ஸோ ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். ஸோ இதை எப்படி வந்து நம்ம ப்ராப்பரா எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மெக்னீசியம் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களோட பாடியில வந்து ஃபேட்டிகா இருப்பீங்க, வீக்கா இருக்கும், மசில் வீக்னஸ் இருக்கும், மசில் கிராம்ஸ் இருக்கும். ஸோ படுத்துட்டே இருக்கும் போது டக்குன்னு கால் இழுத்துக்கிற மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் லாஸ் ஆகுறது, அண்ட் தென் வந்து உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டெஃபிஷியன்சி சொல்லிட்டே போகலாம். ஸோ மெக்னீஷியம் வந்து கண்டிப்பா நம்மளோட பாடியில ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மெக்னீஷியம் நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு பிளட்ல இருக்கிற இன்சுலின் லெவலும் கம்மியாகும். ஸோ இந்த மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவகேடோ எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிரீன் லீஃபி வெஜிடபிளான ப்ரக்கோலி, லேடிஸ் ஃபிங்கர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேர்ட் வந்து கீரையில எல்லா கீரையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சீட்ஸ் பாத்தீங்கன்னா சியா சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் இது ரெண்டுத்துலயும் மெக்னீஷியம் இருக்கு. அந்த நட்ஸ்ல வந்து ஆல்மண்ட்ல, கேஷ்யூல இருக்கு. ஸோ டார்க் சாக்லேட்லயும் மெக்னீஷியம் இருக்கிறதுனால அதையும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸையும் வைட்டமின் டி ஃபுட்ஸையும் நீங்க எடுக்கும் போது கண்டிப்பா வந்து உங்களோட பாடியில நல்ல ஒரு அப்சார்ப்ஷன் கிடைக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.